வெல்கம் பேக் டு நெல்வேலி டைம்ஸ். நாகேஷின் இயக்கத்தில் பிரபாஸ், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் கல்கி 2898 AD. படத்தில் கதை அப்படின்னு ஒன்றும் பெருசாக ஒன்றுமே கிடையாது. இந்த மறுப்பலான கதைக்கு புராண கதையில் ஒரு ஊறுகாயாக பயன்படுத்தியிருக்காங்க. மார்வல், டிசி போன்ற படங்களில் இருந்து முழுசாக அப்படியே காப்பிடிச்சிருக்காங்க. மற்றபடி படத்தில் கேமி அப்பியரன்ஸ் படம் 3 மணி நேரம் ஓடுது. ஒரு மணி நேரத்துக்கு 2 பேர் வராங்க. முதல்ல ராம்கோபால் வர்மா வராரு. அப்புறம் வந்து ராஜமௌழி வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு சீக்கில் அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன்லாம் ஒரு புதவுலேருந்து எழுந்து வந்தால் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப அலங்கோலமாக காமிக்கிறாங்க. அது ரொம்ப பார்க்க முடியாதுல்ல, அருவப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். துல்கர் சல்மான் அவருக்கு ஒரு ரோல் இருக்குது. விஜய் தேவர்கொண்டா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டிசாஸ்டர் மூமெண்ட்டுக்கு 3 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டைம் லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கல்கி மொத்தத்தில் இந்த படத்துக்கு கதைக்கும் தலைப்புக்கும் இவங்க காட்டின விஷயங்களுக்கும் காம்ப்ளெக்ஸுங்கிறாங்க, சுப்ரீமியாஸ்டின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் மிகப்பெரிய மறுப்பலான கதையை வந்திருக்கக்கூடிய கல்கி படம் ஒரு டிசாஸ்டர் மூமெண்ட்.